ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சென்னையில் இருக்கிற வடபழனி முருகன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இது சென்னையில் உள்ள மிக புகழ்பெற்ற கோயில்களில் வடபழனி முருகன் கோயிலும் ஒன்று. இது வடக்கில் உள்ள பழனி என்றும் கூறுவர். தென் பழனி சென்று வணங்க முடியாதவர்கள் இங்கு வந்து வணங்கினால் மிகவும் நல்லது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. விநாயகர் சன்னதிக்கு எதிர்க்கவே ரைட் சைடில் 50 ருபீஸ் 100 ருபீஸ் டிக்கெட்லாம் இங்கே இருக்கும். நம்ம டிக்கெட் வாங்கி கூட முருகப்பெருமானை சீக்கிரமாகவே தரிசிட்டு வரலாம். இங்கே வயசானவங்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் தனி வழி உள்ளது. வயசானவங்க 60 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆதார் கார்டு காட்டினோம்னா அவங்க ஃப்ரீயாகவே உள்ளே அனுப்பிடுவாங்க. இந்த லைனில் நிற்க தேவையில்லை. மேற்கு கோபுரம் வழியாக அனுப்புவாங்க. இதுதான் சிவன் சன்னதி, சொக்கநாதர் சிவன் சன்னதி. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1860 அண்ணாசாமி நாயகர் என்பவர் வாழ்ந்து வந்திருக்கார் இந்த இடத்துல. அவர் தான் இந்த கோயில் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். அவர் முருகப்பெருமானை ஒரு ஓலை கொட்டகையில் வைத்து தான் வணங்கி வந்திருக்காரு. அப்புறமா தான் இங்கே கோயில் கட்டி இங்கே முருக பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கியிருக்காங்க. அண்ணாசாமி நாயகர் என்பவருக்கு தீராத வயிற்று வலி இருந்திருக்கு. அதனால் அவர் திருத்தணிக்கும் திருப்போரூருக்கும் சென்று முருகனை வணங்கி வந்திருக்காரு. அங்கே ஒரு சாதுவை சந்தித்திருக்காரு. அந்த சாது முருகப்பெருமானுடைய படத்தை வைத்து நீ வணங்கினால் உனது வயிற்று வலி சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் தென்பழனியிலேருந்து முருகப்பெருமானுடைய படத்தை கொண்டு வந்து இங்கு வைத்து வழிபட்டு வந்திருக்காரு அண்ணாசாமி நாயகர் என்பவர். அவர் முருகனுக்கு தனது நாக்கையே கொடுத்தவர். அதற்கு பாவாடம் என்பது பெயர். அப்புறமா அவருக்கு வயிற்று வலியும் சரியாகி இருக்கிறது. அப்புறமா அவருடைய சீடர் இந்த கோயில் உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்காரு. ரத்தினசாமி என்பவர் தான் முருகப்பெருமானுடைய சிலையை, பழனி ஆண்டவர் சிலையை இங்கே பிரதிஷ்டை செய்து வணங்கியிருக்காரு. இந்த இடத்தை வடபழனி என்று அழைக்க வேண்டும் என்று கூறியவரும் ரத்தினசாமி என்பவர் தான். முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம். இதுதான் உற்சவர் சிலை, முருகப்பெருமானுடைய உற்சவர் சிலை. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வரசக்தி விநாயகருக்கு, சிவனுக்கு, மீனாட்சி அம்மனுக்கு, பைரவருக்கு, தட்சிணாமூர்த்தி, அருணகிரிநாதர், சண்டிகேஸ்வரர், மகாலட்சுமி, ஸ்ரீதுர்க்கை ஆகியவர்களுக்கு தனி சன்னதி உள்ளது. இங்கே செவ்வாய்க்கும் தனி சன்னதி உள்ளது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கே வணங்கினால் மிகவும் நல்லது. இங்கே பார்த்திங்கன்னா வேறு எந்த முருகர் கோயிலிலும் இல்லாத தனிச்சிறப்பு முருகன் பாதரட்சை அணிந்து காட்சியளிக்கிறார். பாதரட்சினா செருப்பு அணிந்து காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி உள்ளது. இது வேறு எந்த முருகன் கோயிலிலும் நாம் காண முடியாது. வடபழனியில் மட்டும்தான் நாம் காண முடியும். முருகன் கோயிலில் ஆஞ்சநேயர் சன்னதியும் உள்ளது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தைப்பூசம், திருக்கார்த்திகை ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இங்கே கந்தசஷ்டி விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. லட்சார்ச்சனை விழாலாம் கூட இங்கே நடக்கும். தைப்பூசம் அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலு தேரெல்லாம் இழுத்துட்டு வருவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வீடியோ கூட இந்த சேனலில் இருக்குது. உங்களுக்கு பிடித்திருந்தால் அதையும் பாருங்கள். இது அருணகிரிநாதர் சன்னதி. கோயில் கொடிமரத்துக்கு எதிர்க்கவே திருக்குளம் இருக்குது. இங்கே ஆறுமுக பெருமானுக்கு தனி சன்னதியும் உள்ளது. வள்ளி தெய்வயானையோடு கூட காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான் தனி சன்னதியில். இங்கே பார்த்திங்கன்னா வருடத்திற்கு 7000 திருமணங்கள் நடைபெறுகிறது. இங்கே நிறைய திருமணம் நடக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நிறைய சின்ன சின்ன சத்திரம் கூட இருக்குது. இங்கேயே இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 5லேருந்து 12:30 வரைக்கும், திருப்பி ஈவினிங்கில் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும் நேரம். இதுதான் கோயில் திருக்குளம். இது உள்ளே பூட்டி தான் இருக்குது. உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை நம்ம உள்ளே போகிறதுக்கு. நீங்கள் இந்த கோயில் சென்னையில்
நடுவில் இருக்கிறதால ஈஸியாக பஸ் வசதிலாம் ஈஸியாக கோயில்கிட்டேயே இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் வசதியும் இருக்குது. மெட்ரோ ட்ரெயின்லேருந்து இறங்கி நம்ம நடந்து கூட வந்துடலாம். பஸ் ஸ்டாண்டு மெட்ரோ ட்ரெயின்லேருந்து. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயில் உருவான வரலாறு இங்கே படங்களாக குறிக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானை வணங்குவோம், அவன் அருளை பெறுவோம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு மனசுக்கு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்களும் முடிந்தால் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து செல்லுங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முருகப்பெருமானுடைய மூலவர் இந்த மாதிரி தான் நமக்கு காட்சி அளிப்பார்.